நெருக்கடி நிலைக்குள்ள இருந்தால் படைப்புகள் இங்கே வெளியே வருது. அந்த படைப்புகள் அது கொஞ்சம் ஊனத்தோடு தான் வரும், வேற வழி கிடையாது. அவங்க வந்து அலங்காரம், இவர் ஏகாதசி, இவங்க வந்து ரங்கநாயகம்மாள், ரோஹித், அவர் வந்து சிட்டி பாபு, அவங்க வந்து கனகா. கனகா என்னோட மனைவி பேர் எனக்கு தெரியல. நான் பிரசாத், படத்தில் எங்களுடைய பேர். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, அப்படியே இருந்தாங்க என்னோட, இப்போ கூட எனக்கு அப்படியே தெரியுறாங்க. அழகு படத்துலேருந்து இந்த படம் வரைக்கும், அந்த 8 படங்களில் அந்த ஒவ்வொரு பாத்திரத்தோட பேர் தான் எனக்கு இன்னும் அப்படியே. எல்லாருக்கும் வணக்கங்க. முதல்ல எனக்கு சக்கரை கட்டி ஒரு பெரிய லான்ச், அப்புறம் சித்து +2, கண்டேன், 1000 விளக்கு. எந்த படமே நான் எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு போகல. கண்டேன் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், பட் அது ஏதோ சில காரணங்களால் சரியாக போகல. அப்பப்போ எங்கேயாச்சும் வெளில போகும்போது கூட, எங்கேயாச்சும் ஜிம்லலாம் எங்கேயா இருக்கும்போது ஒரு சாதாரண பப்ளிக்லாம் எங்கேருந்து சொல்லுவாங்க, உங்கள் ஃபிலிம் கண்டேன் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்கள் பர்ஃபார்மன்ஸ், படமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்த்தேன், திருப்பி ஃபேமிலியோட போய் பார்த்தேன், ஆனால் ஏன் நான் எதிர்பார்த்த அளவுக்கு படம் ஓடலையே அப்படின்னு கேட்டார். பட் யூ ஸ்டார்ட் டூயிங் குட் ஸ்கிரிப்ட்ஸ், இந்த மாதிரி நல்ல ஒரு டிஃப்ரெண்டான கதை எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இண்டஸ்ட்ரியில் இதே மாதிரி வந்து எல்லாருமே, சாந்தனு உனக்கு நல்ல டேலண்ட்ப்பா, நல்லா டான்ஸ் ஆடுற, நல்லா ஃபைட் பண்ணுற, நல்லா நடிக்கிற, உனக்குன்னு ஒரு டைம் ஒன்று வரும், ஒரு நல்ல கதை ஒன்று வரும், எடுத்து பண்ணணுமா. ஸோ யாருக்குமே வந்து எனக்கு தெரிஞ்சு என் மேலே ஒரு அவர்ஷன் இல்லைன்னா நான் வந்து பார்த்துருக்கேன். பட் இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ வாழ்த்தினா கூட என்னடா எங்கேயோ ஒன்று மிஸ் ஆகிட்டு இருக்குன்னு எனக்கு, அது எனக்கும் சரி, எங்கள் அப்பாவுக்கும் சரி, எங்கள் அம்மாவுக்கும் சரி, எல்லாருக்குமே இந்த ஃபீலிங் இருந்துச்சு. அந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து எனக்கு வந்து ஒரு நாள் எங்கள் அப்பா ஃபோன் பண்ணார். நான் கரெக்டாக ஐ திங்க் IPL மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன் கிரவுண்டில், பார்க்கல. பாப்பா சொன்னார், இந்த மாதிரி அவர் தங்கர் பச்சான் ஃபோன் பண்ணார், ஏதோ உன்னோட ரஷ்ஷஸ் எங்கேயோ ஏதோ பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன், இது ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னார். நான் உடனே ஃபோன் பண்ணேன். ஸோ தங்கர் பச்சான் சார் சொன்னார், இந்த மாதிரி சாயந்தரம் காலையில் மீட் பண்ணலாம், எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க வாங்கன்னு சொன்னார். நான் உடனே அடுத்த நாள் காலையிலே கிளம்பி போனேன். இந்த ஃபோட்டோஸ் பார்த்துருந்தாரு. அப்புறம் அதிகமாக சார் டைரெக்ஷனில் நானும் நக்குல், சுவாதி 3 பேர் ஒரு படம் பண்ணுறோம், அமளி தும்ளி அப்படின்னு. அந்த படத்தோட ரஷ்ஷஸ் வந்து பார்த்துட்டு இவர் எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நல்ல டேலண்ட் உங்களுக்கு, பட் ஏன் உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ நான் யோசித்தேன், சரி எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் இவரும் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சேன். அப்போ சொன்னார், இந்த மாதிரி நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பிளான் பண்ணுறேன், அதில் நீங்கள் அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா சரி, இத்தனை நாள் நம்ம வெயிட் பண்ணிருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இது ஒன்று வந்திருக்கு. ஏன்னா அழகி, பள்ளிக்கூடம், 9 ரூபாய் நோட்டு, சொல்ல மறந்த கதை, இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பெரிய படங்கள் பண்ண ஒரு டைரக்டர் வந்து, அதாவது யாரோ கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க, பட் இப்படி பேர்பட்ட ஒரு டைரக்டர் வந்து நம்ம டேலண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணி நம்ம கூப்பிட்றாரு அப்படிங்கிறப்ப நான் டிசைட் பண்ணேன். நான் சரி, நம்ம ஃபுல் ஃப்ளெஜாக இதுக்கு வந்து நம்ம இத்தனை நாள் பண்ண படங்களோட இன்னும் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், பிகாஸ் இதை விட்டால் எனக்கு வேறு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, அந்த ஒரு மைண்ட் செட்டில் நான் வந்துட்டேன் நான். ஸோ போய் மீட் பண்ணேன், கதை கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்பா கிட்ட பேசினேன். அப்பா வந்து உண்மையை சொல்லணும்னா இது வரைக்கும் அப்பா இந்த படத்தோட கதையும் கேட்கல, படமும் பார்க்கல, எந்த ரஷ்ஷஸ் எதுவுமே, ஃபோட்டோஸ் எதுவுமே பார்க்கல. இந்த சாங் மட்டும் தான் ஆடியோ ரிலீஸ் முன்னாடி ஒரு வாட்டி நான் போட்டு காமிச்சேன். நான் அப்பா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி கதை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னப்போ, உனக்கு கதை பிடிச்சிருக்குன்னா நீ பண்ணு. அவர் ரொம்ப ஒரு சென்சிபிளான ஒரு டைரக்டர், ரொம்ப நல்ல டெக்னீஷியன், ஒரு ஆக்டரை கண்டிப்பாக நல்ல ஷேப்பப் பண்ணுவார், நல்லா காவ் பண்ணுவார்,
உனக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல பெர்ஃபார்மரை கண்டிப்பாக வெளில கொண்டு வருவார். நீ நினச்சிட்டு இருக்கிற அந்த பிரேக் கண்டிப்பாக உனக்கு இந்த படத்தில் கிடைக்கும். ஸோ கண்ணை மூடிட்டு இந்த படத்தை போய் பண்ணு அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த நம்பிக்கையில் என்னை முழுசாக ஒப்படைச்சிட்டேன் நான் தங்கர் பச்சான் சார்கிட்ட. போனதுக்கப்புறம் அண்ணாமலை அப்படிங்கிற அந்த கேரக்டர் தான் எனக்கு கொடுத்தாரு. இதில் தனியாக அண்ணாமலை தான் ஹீரோ, ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. உண்மையிலே இந்த படத்தில் வந்து ஹீரோனா இந்த அம்மாக்கும் பையனுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப், அதுதான் இந்த படமே. அண்ட் நான் என்ன மைண்ட் செட் வந்துட்டேன்னா, என்ன தான் நம்ம டான்ஸ் ஆடினாலும் என்ன தான் ஃபைட் பண்ணாலும் கடைசியில் படம் ஜெயிச்சாதான் அது நம்மளுக்கு வந்து பேர் வரும். அண்ட் டைரக்டர் சார் சொன்னார், இந்த மாதிரி வந்து நல்ல ஆக்டர்ஸ் இருக்கிறதுனால தான் நம்மளால் நல்ல படைப்புகள் கொடுக்க முடியுதுன்னு. உண்மையிலேயே அந்த ஆக்டர்ஸை உருவாக்குறது வந்து டைரக்டர்ஸ் தான். என்னதான் வந்து ஒரு ஆக்டர் வந்து நடிச்சு அதை ஆடியன்ஸ் வந்து ரசிச்சா கூட அந்த ஆக்டர் ப்ரொஜெக்ட் பண்ணுறது அந்த டைரக்டரோட மைண்ட் செட் தான். அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அது பர்ஃபெக்டாக நம்ம கொடுத்தா தான் அந்த ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே நல்ல டைரக்டர்ஸ்னால தான் ஆக்டர்ஸ் உருவாக்குறாங்க. அந்த விதத்தில் வந்து நான் முதல்ல ரொம்ப பயந்தேன். ஏன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே ஒரு சிட்டி பாயாக பண்ணிட்டு ஒரு சாக்லேட் பாயாக பண்ணிட்டு இது ரொம்ப ஒரு கிராமத்துறை இளைஞனா வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக நான் எனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம். இது எப்படா வந்து என்ன கான்ஃபிடன்ஸ் என்ன செலக்ட் பண்ணான்னு தெரியலன்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். முதல்ல அந்த பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினார். அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து ஆக்சுவலாக எனக்கு தேவையே இல்லை தினம் அந்த மாதிரி வரதுக்கு. பட் தினமும் என்னை லுங்கி கட்டிட்டு வர சொல்லுவார் ஆஃபீஸ்க்கு. செல்ஃபோன்ஸை காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கட் பண்ணிடுவார். 7 மணிக்கு மேலே தான் நீங்கள் வந்து யார் என்ன ஃபோன் பண்ணாலும் 7 மணிக்கு மேலே தான் பேசணும். நான் கூட யோசித்தேன், சரி கான்சன்ட்ரேட் பண்ணுறது பண்ணலாம், பட் எதுக்கு இவ்வளோ தூரம் பண்ணணும்னு சொல்லி யோசித்தேன். பட் அந்த ஒர்க் ஷாப் முடிகிற டைமில் கண்ணாடியில் நான் என்னையே பார்த்தப்போ நான் சாந்தனுவை பார்க்கல, நான் அண்ணாமலையை தான் பார்த்தேன். நான் எனக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது வரைக்கும் நான் கம்ப்ளீட்டாக நான் அண்ணாமலை மாதிரி தான் பேச ஆரம்பிச்சேன். அதை நானே உணர ஆரம்பிச்சிட்டேன் நான். ஸோ அப்போ புரிஞ்சது இவர் எதுக்காக வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தார் அப்படின்னு. மற்றபடி ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் வந்து அந்த ஒர்க் ஷாப் பண்ணது எனக்கு அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பிகாஸ் ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது யூஸ்வலாக ஒரு படத்துக்கு போகும்போது இதான்ப்பா சீனு, இதான் டைலாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த சீனை முதல்ல உணரணும், அந்த டைலாக்ஸை கற்றுக்கணும், அதுக்கப்புறம் அதை ஒரு அவுட்புட் கொடுக்கணும். பட் தங்கர் பச்சான் சாரோட அந்த ஒர்க் ஷாப் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் இந்த சீன் எடுக்கிறோம், அண்ணாமலை தான் கூப்பிடுவார். எல்லா கேரக்டர்ஸையுமே அந்த கேரக்டர் நேம் வச்சு தான் கூப்பிடுவார் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஸோ அண்ணாமலை நாளைக்கு இந்த சீன் எடுக்கிறோம், இந்த தோல் ஃபேக்ட்ரியில் இந்த சீன் எடுக்கிறோம்ப்போ என்ன சீனு, என்ன டைலாக், நம்ம என்ன பெர்ஃபார்மன்ஸ், அவர் என்ன எதிர்பார்க்குறாரு, எப்படி ஷார்ட் வைக்க போறாருங்கிறது எல்லாமே ஆல்ரெடி மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. என்னோட வணக்கம் சார். சொல்லிட்டாங்க என்னோட கேரக்டர் மொத்தமாக. இனிமே எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த கேரக்டர், செல்வின்ற கேரக்டர். ஃபஸ்ட்டு சார் சொன்ன மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க அந்த கேரக்டருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக லொக்கேஷனில் போனால் எந்த ஒரு டைலாகில் கூட மாற்றம் இல்லாமல் அப்படியே எப்படி ரிஹர்சலில் சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் ஸ்பாட்டுக்கு போகும்போது லொக்கேஷன்லாம் போகும்போது ஷூட் பண்ணது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணாங்க சார். ஹீரோயின் போர்ஷன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல, அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து என்னோடய கேரக்டர் வந்து ஷூட் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது சென்டிமெண்ட்ஸ் சீன் எடுக்கும்போது தான். ஏன்னா எனக்கு வந்து எந்த விதமான அனுபவம் கிடையாது. ஆனால் எப்படி இருப்பாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கேர்ள்ஸ் இல்லை லவ் பண்ணுற பொண்ணுங்களை எப்படி இருப்பாங்க அப்படின்னு நிறைய யோசித்தேன். அம்மா கிட்ட இருந்து கைடன்ஸ் வாங்கிட்டேன். அப்புறம் ஏதோ எனக்கு என்னால் பண்ண முடிஞ்சது அந்த கேரக்டருக்கு நல்லா கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சாரோட அட்வைஸும் அந்த கேரக்டருக்கு நல்லா ஒரு மோல்டிங்காக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாரோட சப்போர்ட் தேவை கண்டிப்பாக. சார் சொன்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் மூவி, சாரோட பழைய படங்களை பற்றி சொன்னாங்க, அதை விட ரொம்ப ஹார்ட் டச்சிங் மூவியாக இருக்கும் அம்மாவின் கைபேசி. அவ்வளோதான் எனக்கு சொல்ல முடியும். உங்கள் எல்லாருடைய ப்ரேயர்ஸை கண்டிப்பாக தேவை. அண்ட் தேங்க்ஸ் டு தங்கர் பச்சன் சார், சாந்தனு, அம்மா கேரக்டர் பண்ண ஆண்டி, அப்புறம் மற்ற கோ ஆர்டிஸ்ட், யூனிட் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஒவ்வொரு படத்துலையும் எனக்கு வந்து தயாரிப்பாளர் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அது எவ்வளோ உண்மைங்கிறது உங்களுக்கு தெரியும். நேற்று வந்து 2 நாளுக்கு முன்னாடி இதுக்கு இந்த இசை பாடல்கள், திரையிசை பாடல்கள் வெளியீட்டுக்காக அழைப்புகள் வந்து அச்சடிச்சது. அது போதலை அப்படின்ட்டாங்க. பிறகு இன்னும் கொஞ்சம் அடிக்கணும், நாங்கள் அடித்தேன். அதெல்லாம் தீர்ந்து போச்சு. அப்புறம் கடைசியாக வந்து நம்ம யாரெல்லாம் கூப்பிட்ருக்கோம் முக்கியமானவங்க அப்படின்னு எடுத்து பார்த்தேன். ப்ரொடியூசர் யாரெல்லாம் கூப்பிட்ருக்கோம், ஒன்று வந்தது எல்லாமே. ப்ரொடியூசர் யாரெல்லாம் கூப்பிட்டுக்கும் போது ப்ரொடியூசர் யாருமே இல்லை. ஆனால் மொத்தமே ஒரு 4-5 தயாரிப்பாளர்கள் தான் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
அதுதான் உண்மை. அவங்க கூட இருக்கிற கடனுக்காகத்தான் படம் எடுத்துட்ருக்காங்க. மேற்கொண்டு பணம் சம்பாதிக்கணுங்க, படம் எடுக்க முடியாது. நிறையா பாருங்கள், நமக்கு அதுனா பல முறை நான் சொல்கிறது. இதுக்கு எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இது ஒரு தொழிலாக பார்த்தாலும், தொழிலுங்கிறது ₹1 லாபம் வந்தால் தான் அது தொழில். எடுக்கிற படங்கள் எல்லாம் நஷ்டம் அடைகிறதுக்கும் போதே நம்ம திரைப்படம் இப்போ தமிழ் சினிமா ரொம்ப பெரிய அளவில் இருக்கிறதா நம்ம ஒரு மாயையில் இருக்கோம். அது இல்லை. எவ்வளவு நம்ம செலவிட்டாலும் இது எல்லா படத்துக்கும், எந்த படத்தையும் நீங்கள் ஒரு ஆய்வுக்கட்டுரை எழுதி பாருங்கள். இன்றைக்கு வெளியீட்டாளர்கள் இல்லை. படத்தை நீங்கள் வெளியிடலாம் முடியாது. நீங்களே ஒவ்வொரு தியேட்டருக்கும் கூப்பிட்டு பேசி அவங்க சொல்கிறதுக்காக கேட்டு நீங்கள் கையில் கொடுத்துட்டு கொடுக்குற கணக்காக பார்த்துட்டு உட்காந்துட்டு கடைசியாக நாட்டு கணக்கு கொடுத்துட்டு போக வேண்டிய நிலை தான் இருக்குது. ஆனால் எல்லாம் இருக்குது. இங்கே என்ன இல்லைன்றீங்க, திரையரங்கம் இருக்குது, நிறையா தொலைக்காட்சி இருக்குது, சினிமா வச்சுங்கிற தொலைக்காட்சி, சினிமா வச்சுங்கிற பத்திரிகைகள், வானொலி, நிறைய இணையதளங்கள், தொடர்ந்து அது இயங்கிட்டே இருக்குது. ஆனால் அதை உருவாக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் இல்லை. அது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது நேற்று. இது ரொம்ப காலையில் கூட நான் மேடையில் இருக்கும்போது கூட எனக்கு ரொம்ப அங்கே எத்தனை தயாரிப்பாளர்கள் இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? இசையெல்லாம் வெளியிட்டோம், எல்லாம் சிரிச்சு பேசணும், எல்லாம் பண்ணோம். தயாரிப்பாளர்கள் இல்லை. எதுக்காகனா இந்த நிலையில தான் பள்ளிக்கூடம், 9 நோட்டு, நான் எடுத்த அழகி, சொல்ல மறந்த கதை, தென்றல், சிதம்பரத்தில் அப்பாசாமி, இந்த படங்கள்லாம் தவிர்த்து கடைசியாக வெளியான பள்ளிக்கூடம், 9 நோட்டு, இந்த 2 படங்கள் செய்த நிலையில் கூட அடுத்த படம் வெளிவரத்துக்கு எல்லாம் பாராட்டுறாங்க, எல்லாம் நடக்குது. எனக்கு ஒன்றும் படத்தை நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் எனக்கு இல்லை. அதுதான் நிலை. நான் பள்ளிக்கூடத்தை விடவும் 9 நோட்டை விடவும் எப்படி ஒரு திரைக்கலையை கையாள முடியும்? இந்த சமூகத்துக்கு பயன்படும் வகையில் அது தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டமடையக்கூடிய படமும் அது இல்லை, எல்லாமே இருந்துச்சு. அப்போ இது எங்கே கோளாறு இருக்கு? இந்த நிலையில் ஒரு தயாரிப்பாளரை நான் தேடிக்கிட்டுறது தான் பெரிய கஷ்டம். தேடி சரி அதை படமாக்கலாம், அவர் கிடைச்சும் படமாக்கலான்னு போகும்போது இருக்கிற பெரிய சவால் நடிகர்கள் கிடைக்கிறதான். நம்ம எடுத்துக்கொண்ட மீண்டும் பயணம் தொடக்கத்திலிருந்து நானா படிக்கணும். ஒவ்வொரு படத்துக்கும் அதுதான் போராட்டம். ஒவ்வொரு நடிகர்களாக தேடி பயிற்சி கொடுத்து பண்ணி ஒரு இடமா பிடிச்சி அதை படமாக்கி அது எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. எல்லாம் முடிச்சுட்டு படத்தை நாளை மறுநாள் தணிக்கை செய்வது படம். இந்த நிலையில் நீங்கள் இந்த படத்தை யார் விலை கட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் சும்மா ஒரு நட்பாக நான் பேசுகிறேன். கிட்டத்தட்ட 23 லட்ச ரூபாய்க்கு மேலே இந்த பாடல் வெளியீட்டுக்கு மட்டுமே செலவாகிட்டு பார்க்குறீங்க. யார் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படி ஒன்று இல்லை. இதை சொல்ல தயங்குறாங்க. தமிழ் சினிமா உருவாகி 100 ஆண்டுகள் கழிச்சு கூட திரைப்படத்துறையினர் ஒரு பொது தளத்தில் இயங்கிறதுக்கான சேர்றது மாதிரியான ஒரு இடம் கூட இங்கே இல்லை. ஒரு பிரச்சனையை இன்னொருத்தர் பேசுறதுக்கான எதுவும் இல்லை. எதுக்காகலாம் நான் இதை சொல்ல வரேன்னா, இப்படி ஒரு நெருக்கடி நிலைக்குள்ள இருந்தால் படைப்புகள் இங்கே வெளியே வருது. அந்த படைப்புகள் அது கொஞ்சம் ஊனத்தோடு தான் வரும், வேற வழி கிடையாது. இங்கே எது மக்களுக்கு தேவையில்லையோ அந்த படங்களுக்கு கோடி கோடியாக கொட்டுறதுக்கு எல்லாம் காத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா பாரதி போன்ற படங்கள் 1.5 கோடியில் எடுக்க சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பாடல் காட்சி 6 கோடிக்கு செலவு பண்ணுறாங்க. நமக்கு தேவையான நமக்கு ஒரு உணர்ச்சியை, சொரணையை கற்றுக் கொடுத்த ஒரு பாரதியோட படத்தை எடுக்கிறதுக்கு நமக்கு 1.5 கோடி தான் ஒதுக்கப்படும். பெரியாருக்கு என்னாச்சு? எதெல்லாம் நம்ம செலவு பண்ணி எடுக்கணுமோ அதை எடுக்க முடியல. அப்போ இந்த ஒரு நெருக்கடியான சூழலுக்குள்ள இருந்தால் நல்ல படைப்புகள் வரும். இலக்கியமாகட்டும், இசையாகட்டும், ஓவியம், சிற்பம், திரைப்படம், அது எதுவாகனாலும் அப்படி ஒரு தத்தளிக்கிற ஒரு நிலையிலிருந்தான் இதை படைச்சிருக்கோம். முழுமையாக ஒரு தயாரிப்பாளராக, இயக்குனராக, ஒரு கதாசிரியனாக, ஒளிப்பதிவாளனாக, படத்தை ஒரு வெளியிட ஒரு ஆளாக எல்லாத்தையும் நான் செய்ய வேண்டிய ஒரு
எனக்கெல்லாம் நான் நடிக்கணும்னு தலையெழுத்தாங்க. எனக்கு நடிப்பு தெரியவே தெரியாது. எனக்கு வெக்கமாக இருக்குது உட்காந்து பார்க்கும்போது. என்ன இதெல்லாமும் நம்ம செய்திருக்கோம் அப்படின்னு. கதைக்கு தேவைப்படுது. படம் பார்க்கும்போது உணர்வீங்க. எனக்கு நடிக்கணும் ஆசையெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது, எப்பவுமே கிடையாது. ஆனால் நடிச்சிருக்கிற பாத்திரத்துக்கு நான் கேட்டால் யார் நடிக்க வராங்க? இல்லை, அதனால தான் நடிக்க வேண்டியிருக்கு. இப்போ அழகின்ற ஒரு படம் உங்களுக்கே தெரியும். என் தெருவில் அப்படியே வந்து வச்சுட்டு போயிட்டாங்க எல்லாமே. சொல்லாமல் கொள்ளாமல் பெட்டியை வச்சுட்டு ஓடிட்டாங்க. அப்படியே அனாதையாக கடந்தது, தெருவில் கடந்தது பெட்டியெல்லாம். அப்புறம் அது ஒரு 13ஆவது நாள் அதுக்கு உயிர் வருது. அது பிறகு எல்லாம் ஓடி வந்தாங்க. ஆனால் அந்த நிலையில் கூட அடுத்த படம் எனக்கு வந்து யாரும் வரல. எத்தனை பேர் யார் வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? 2 தயாரிப்பாளர். எதுக்கு சொல்ல வரேன்னா, மாற்று சினிமா உருவாக்குறவனுக்கு இங்கே இல்லை. நடிகர் முகத்து மேலே முதலீடு வச்சு ஏதோ ஒன்று அந்த நேரத்துக்கு அப்படி கை மாற்றி விட்டு இந்த மாடு விற்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இங்கே எல்லாமும் செய்து தரப்படுது. இப்படி ஒவ்வொரு கட்டமாக வந்து 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 இந்த அம்மாவின் கைபேசி கதையை நான் வந்து எடுக்கிறேன். இது வந்து 2008 நான் எழுதின நாவல். இதே பேரில் வெளியே வந்திருக்கு. அதில் எத்தனை நண்பர்கள் படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. 4 ஆண்டுகள் முடிஞ்சு வச்சு சென்னையில் எல்லா புத்தக கடைகளையும் அது கிடைக்குது, நூலகங்கள்லையும் இருக்குது. ஆனால் இன்னமும் அந்த படத்து கதை என்னன்னு கேட்குறவங்க இருக்காங்க, பார்க்குறவங்க. இதுதான் இன்றைக்கு தமிழ் சூழல். இதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை. இது எனக்கு ஒரு கட்டத்தில் தெரிஞ்சது, நம்ம எங்கெங்கேயோ கதை தேடிட்டு இருக்கோம், இதுக்குள்ளே ஒரு பெரிய புதையல் இருக்குங்கிறத எனக்கு நான் ஒரு நாள் உணர்ந்தேன். அப்போ தான் அந்த கதையை நான் எடுத்தேன். கலைஞர்களோடு என்றும் உங்கள் 4 தமிழ் மீடியா. 4tamilmedia.com. தினமும் உலகை புதிதாய் காணலாம்.